அன்பு தமிழ் உறவுகளுக்கு இனிய திருக்குறள் வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். நான் உங்கள் மூவேந்திர பாண்டியன். நாளொரு திருக்குறள் வரிசையில் இன்றைய தினம் அறத்துப்பாலில் 38வது அதிகாரமாக உள்ள ஊழ் என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற 380வது திருக்குறளை காணப்போகின்றோம். ஊழ் என்பதற்கு முன்வினை என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது. இப்பொழுது 380வது திருக்குறளை காண்போம். ஊழில் பெருவழி யாவுள மற்றொன்று சூழிலும் தான் முந்துரும். மீண்டும் குறள். ஊழில் பெருவழி யாவுள மற்றொன்று சூழிலும் தான் முந்துரும் என்ற குறளுக்கான பொருளினை இப்போது காண்போம். ஊழ்வினையினை வெல்ல முடியாது. ஊழ்வினை என்பதற்கு முன்வினை என்ற பொருளிலும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதனை வெல்வதற்கு நாம் முயன்றாலும் கூட ஊழ்வினையே நம்மை முந்தி நிற்கும். எனவே ஊழ்வினை மிகவும் வலிமையானது. மீண்டும் பொருள். ஊழ்வினையினை யாராலும் வெல்ல முடியாது. அதனை வெல்வதற்கு முயன்றாலும் ஊழ்வினையே முன்வந்து நிற்கும். ஆகையால் ஊழ்வினையே மிகவும் வலிமையானது என்பது இக்குறளுக்கான பொருளாகும். வள்ளுவரின் வழியினை பின்பற்றி வாழ்வில் வெற்றி காண்போம். வணக்கம்.